வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ரைடுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கேன். ஒரு சின்ன வேலை. ஓகே, ஊட்டிக்கு போய் ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஸோ அதே ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போயிட்டு இருக்கேன். விளாகும் பண்றேன். மறக்காம நம்ம சேனலுக்காக புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. என்னடா திடீர்னு ஊட்டிக்கு போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன வேலைங்க. சரி, நம்ம தான் போறோமே, ஏன்னா நம்ம பசங்க தான் அனுப்பிடுவோம். இன்னைக்கு பசங்க யாரும் இல்லை, ஆனால் நானே போக வேண்டிய சுச்சுவேஷனு. அதுவும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் ரெயின் சீசனா வேற இருக்கு. மழைக்கு பயந்துட்டு யாரும் போக மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம வேலை நம்ம தானே போய் ஆகணும் அப்படின்ட்டு நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஊட்டி வந்து பொழுதே பார்த்துருப்பீங்க, பயங்கரமான மழை அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மழை இருந்தா பரவாயில்ல, சரி போகலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்கேன். இன்னும் நான் டூரிஸ்ட் பிளேஸ்க்கெல்லாம் போறது இல்லைங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. டூரிஸ்ட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கெல்லாம் நான் போறதில்ல. இந்த ரைனிங் சீசன்ல ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் ஷூட் பண்ண போறேன். மற்றபடி பெருசா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நான் போக மாட்டேன். இ பாஸ் கேட்பாங்களா என்னன்னு தெரியல, அங்க போனாதான் தெரியும். கீழே செக் போஸ்ட்டுக்கு பார்க்கலாம் வாங்க. இ பாஸ் கேட்டாங்கன்னா அங்கேயே அப்ளை பண்ணிட்டு போலாம். இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது, ஃபுல்லா மிஸ்டாவே இருக்கு. மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜாக்கெட் போட்டிருக்கேன். மற்றபடி அப்புறம் ரெயின் கவர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ஊட்டி தாங்க. மேட்டுப்பாளையம் எப்பவுமே இந்த இடத்துக்கு கொஞ்சம் டிராபிக் தாங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே. ஆனா ரோடு சிறுசு. ஊட்டிக்கு போற ஒரே வழி தான். கோயம்புத்தூர்லேருந்து வந்தா ஊட்டிக்கு போற ஒரே வழி தானே, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகம். ஆத்திர தண்ணி நிறைய இருக்குதுங்க. இ பாஸ் கேட்பாங்களா என்னன்னு தெரியலையே. கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கெல்லாம் இப்படிதாங்க ஓட்டணும், ரொம்ப பொறுமையா ஓட்டணும். நம்மளே என்ன சங்கதியும் கேட்கறாங்க. மேல மழை வருது போல. ஆப்போசிட்ல ஒரு ராயல் என்ஃபீல்டுக்கார் வந்தாரு, அவர் பார்த்தாலே தெரியும், ஓ மழை வருது போலங்க. எல்லாம் ரெயின் கவர் போட்டு தான் வர்றாங்க. மழை வந்தா விளாக் எப்படி பண்றது தெரியலையே. நல்லா மிஸ்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, மழை வந்தாதான் ப்ராப்ளம். பையன்கிட்ட கேட்டேன், மழையில இல்லைன்னா ஃபுல்லா பாகதான் இருக்கு அப்படின்னாப்புல. ஆனால் நினைஞ்சிட்டு வர்றாங்க. இங்கேயே மழை ஓரளவுக்கு பெஞ்சிருக்கும் போல. வேணும் போலீஸ் டோல்கேட் போட்டாங்க. கண்டிப்பா செக்கிங் எல்லாம் பலமா இருக்கு. ஆனா ஊட்டி கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ் தானுங்க, அதான் கொஞ்சம் பயப்படுவாங்க. இங்க இந்த மாதிரி மாடுகளை குறுக்க வருங்க, அதையும் பார்த்து ஓட்டணும்.
என்ன இன்ஜின் மட்டும் இல்லாம ரெண்டு கார் நிக்க ஒரே மாதிரி? இன்ஜின் கழட்டிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. இன்ஜின் இல்ல, ஆனா ரெண்டு வண்டி ஒரே மாதிரி நிக்கு. இந்த செக் போஸ்ட் தாண்டட்டுங்க, அதுக்கப்புறம் அசால்ட் போட்டுக்கலாம். TN43 இ பாஸ் தேவையில்லைங்க. TN43 போக மற்ற நம்பரா இருந்தா கண்டிப்பா இ பாஸ் கேட்பாங்களாமா. ஏன்னா நாங்க போய் பார்த்தா தெரியும். ஓ, இங்கே குளிருதுங்க. இந்த மேல எப்படி இருக்குன்னு தெரியல. இதை விட பல மடம் குளிருன்னு நினைக்கிறேன். போகதாங்க போறேன், வாங்க பார்க்கலாம் வாங்க. மழை வருதுங்க, மழை வருது. செம என்ன மழை வந்த பிரச்சனைகளை பிளாக் பண்ண முடியாது, அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். நான் இது வரைக்கும் நினைச்சு கேமரா தண்ணியில நினைவு விட்டதில்லை, வாட்டர் ப்ரூஃப் கேஸும் கொண்டு வரல. மழை வேற வருது. எல்லாம் நிறைய பேர் கீழே இருக்காங்க. ரைடர் போறேன். குரங்கு வேற குறுக்கா போயிடுது, அதனால மழை வரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சுங்க இரும்பு பாலம். டூ வீலர் பரவாயில்லைங்க. டூ வீலர் இ பாஸ் கேட்கல, ஒண்ணுமே சொல்லுங்க, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஓ, டூ வீலர் இ பாஸ் இல்லையோ? இன்னும் 24 கிலோமீட்டர், 145 கிலோமீட்டர். அங்க பாருங்க கிளைமேட் எப்படின்னு, பங்கமா இருக்குதுங்க. ஆஹா, இன்னும் செரிக்கல இல்லைங்க, எல்லாம் மழை வந்துட்டு இருக்குது. ஓவர் ஸ்பீட் ஆகாது. மெதுவாக தான் போகணும். பலாப்பழ வாசம் தூக்குதுங்க. இந்த மாதிரி பலாப்பழ வாசம் வந்தா தாங்க யானைகளாக வரும். ஆனா ஊட்டி வந்தோம்னா 4 வீலர் கார் டிரைவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி பஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. போறவங்க பாரு எவ்வளோன்னு. ரோடு கொஞ்சம் அகலம் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் இருந்தது கூட, பரவாயில்லைங்க. அப்ப ஊட்டி தெரிக்கலாம் போலயே. முதல்ல மாதிரி இல்லைங்க, ரோட குறுகலாதான் இருக்கு. இப்ப பாரு கொஞ்சம் அகலம் பண்ணிட்டாங்க, செம்மையா இருக்கு. ஆமா, இப்ப என்ன தமிழ்நாட்டிலே ஊட்டி ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ். இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் மோசமா இருந்துச்சுன்னா நல்லாவா இருக்கு. எவ்வளவு ஜாலியா வர பாத்தீங்களா. அதனால ரோட பிரம்மாண்டமா இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாலாம் போட முடியாது, ஏன்னா நமக்கு ஹில்ஸுங்கிறதுனால இட வசதி கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏர்பிளேன் பெண்டுங்க. என்ன வண்டி போக தள்ளுது. ஏதோ கருகிருச்சு போல. அது இல்லைங்க, முன்னாடி பஸ் போதலைங்க, அந்த பஸ்ஸோட பிரேக் பேடு ஸ்மெல்லுங்க, அதுதான் சும்மா கருகிட்டு அடிக்கு வாசம்.
மாதிரி பஸ் லாரி பின்னாடி போறது கஷ்டம். சைடு வர மாட்டாங்க சீக்கிரம். ஸ்ட்ரைட் ரோடு வர வரைக்கும் பின்னாடியே போகணும். பஸ் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா. ஆப்போசிட்ல சரக்கு வண்டி வேற வருது. சைடு எடுத்துடலாமா? பலாப்பழ வாசம் கடைசி வரைக்கும் இவருக்கு பின்னாடிதான் போக மாட்டிருக்கு. பஸ் பின்னாடி போற தப்புல ஏமாந்தா வாங்கிட்டு பண்ணிடுவாங்க. அதுதான் ப்ராப்ளம்.